இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. சிங்கம் மாதிரி இருந்தவங்க இப்படி ஜெயிலுக்கு போற மாதிரி ஆயி போச்சு. அழாதீங்க. எல்லாருக்கும் சோதனை காலம்னு ஒண்ணு வரும்ல, அது இப்ப நமக்கு வந்திருக்கிறதா நினைச்சுப்போம். நாங்க தப்பு பண்ணலன்றப்போ எதுக்கு பயப்படணும்? எல்லாம் சரியாயிடும். என்னாச்சு நந்தினி? ஏதாவது கண்டுபிடிக்க முடிஞ்சுச்சா? அந்த சிட் ஃபண்ட் ஆள சுட்ட துப்பாக்கிய நாங்க கண்டுபிடிச்சிட்டோம். அது நம்ம வக்கீல் கிட்ட தான் இருக்கு. அது வச்சு உன்னை வெளியே எடுத்துடலாம், ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் தான் சொன்னேன்ல, எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ என்னை காப்பாத்திடுவேன்னு. இருக்கிற வரைக்கும் எனக்கு எதுவும் ஆகாது நந்தினி. என்னை யாரும் எதுவும் பண்ண முடியாது. எனக்கு ஏதாவது ஆகிறதா இருந்தா அது உன்னை தாண்டி தான் நடக்கும். நீ தான் எனக்கு அப்படி எதுவும் நடக்க விட மாட்டியே. அதனால உன் மேல உள்ள நம்பிக்கையில நான் எப்பவும் தைரியமா இருப்பேன். வாங்க போலாம். கரிகாலா போகாதடா. அம்மா, எதுக்கு இன்னும் கண் கலங்கிட்டு இருக்கீங்க? போகும்போது எல்லாரும் ஒன்னாதான் வீட்டுக்கு போக போறோம். என்ன இதெல்லாம்? அழாதீங்க. வாங்க. என்னங்க அக்கா, ஒரு நிமிஷம் என் கூட வாக்கா. வாக்கா. அக்கா, நந்தினி அந்த வக்கீல் கிட்ட கொடுத்த துப்பாக்கில நம்ம ரெண்டு பேரோட கைரேகையும் இருக்கு. அது கோர்ட்டுக்கு வந்தா நம்ம தப்பிக்கவே முடியாது. நம்மள கண்டுபிடிச்சு இதோ இந்த ஜெயில போட்டுருவாங்க. நம்ம ஏதாச்சும் பண்ணணும். ஓ, என்ன பண்ண போறீங்க? இல்ல, எனக்கு புரியல. நீ எதுக்கு இப்படி பயந்து பதறிட்டு இருக்க? நீ பயப்படுற மாதிரிலாம் ஒண்ணுமே ஆகாது. அந்த துப்பாக்கி கோர்ட்டுக்கு வந்தாதானே நமக்கு பிரச்சனை. அது கோர்ட்டுக்கு வராது. அப்படியா? என்ன பண்ணீங்க? டேய் மச்சி, கடச்சிச்சுடா. என்னடா இது? இப்ப என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரியே கரெக்டா நடக்குமா? எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஏய், தேவையில்லாம நீ பயந்துகிட்டே இருக்காத. நாம நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும். பாத்தியா, மணி கூட அடிக்குது. சொல்றா, என்னாச்சு? கா, நீ சொன்ன வக்கீல புடிச்சாச்சுக்கா. அந்த ஆளு இப்ப என்கிட்ட தான் இருக்கான். அந்த ஆளுகிட்ட இருந்த துப்பாக்கி அதையும் எடுத்தாச்சுக்கா. அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. இந்த ஆளை என்னக்கா செய்யட்டும்? விட்டுருவா. டேய், அவசரப்பட்டு அந்த ஆளை விட்டுறாத. அந்த ஆளை இப்ப நம்ம இடத்துக்கு கொண்டு போய் அடைச்சு வை. அந்த துப்பாக்கிய பத்திரமா வச்சுக்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை விட்டுறலாம். சரிக்கா. நான் தான் சொன்னேன்ல, நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு. பசங்க வக்கீல தூக்கிட்டானுங்க. அந்த துப்பாக்கி பசங்க கிட்ட தான் இருக்கு. இனிமே எந்த பயமும் இல்ல. வக்கீலும் இல்லாம ஆதாரமும் இல்லாம அந்த நந்தினி எப்படி கரிகாலனை காப்பாத்துறான்னு பாக்கலாம். அந்த கரிகாலன் ஜெயிலுக்கு போறது உறுதி. டேய் மச்சி, கடச்சிச்சுடா.
என்னதுடா இது இப்ப என்ன சொல்ற? நீங்க சொன்ன மாதிரி கரெக்டா நடக்குமா? எனக்கு என்னமோ பயமாவே இருக்கு. ஏய் தேவையில்லாம நீ பயந்துகிட்டே இருக்காத. நாம நினைச்ச மாதிரி எல்லாமே கரெக்டா நடக்கும். ம். பாத்தியா மணி கூட அடிக்குது. சொல்றா என்னாச்சு? அக்கா நீ சொன்ன வக்கீல புடிச்சாச்சுக்கா. அந்த ஆள் இப்ப என்கிட்ட தான் இருக்கான். அந்த ஆளுகிட்ட இருந்த துப்பாக்கி அதையும் எடுத்தாச்சுக்கா. அதுவும் என்கிட்ட தான் இருக்கு. இந்த ஆளை என்னக்கா செய்யட்டும்? விட்டுருவா. டேய் அவசரப்பட்டு அந்த ஆளை விட்டுறாத. அந்த ஆளை இப்ப நம்ம இடத்துக்கு கொண்டு போய் அடைச்சு வை. அந்த துப்பாக்கிய பத்திரமா வச்சுக்க. கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஆளை விட்டுறலாம். சரிக்கா. நான் தான் சொன்னேன்ல நம்ம நினைச்ச மாதிரி தான் எல்லாம் நடக்கும்னு. பசங்க வக்கீல தூக்கிட்டானுங்க. அந்த துப்பாக்கி பசங்க கிட்ட தான் இருக்கு. இனிமே எந்த பயமும் இல்ல. வக்கீலும் இல்லாம ஆதாரமும் இல்லாம அந்த நந்தினி எப்படி கரிகாலனை காப்பாத்துறான்னு பார்க்கலாம். அந்த கரிகாலன் ஜெயிலுக்கு போறது உறுதி. ம். ஜெயிலுக்கு போக போறது கரிகாலன் மட்டும் இல்ல, என் அப்பனும் தான். அப்படியா? எப்படி? அவங்களுக்கு எதிராக வாதிட போறது வரதனோட வக்கீல் தான். அந்த ஆளுக்கு நானும் கொஞ்சம் பணம் கொடுத்து என் அப்பனுக்கும் கரிகாலனுக்கும் எதிராக பேசி எப்படியாவது அவங்க 2 பேருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன். ஓ, அங்க பாரு. வக்கீலோட கார் இங்க நிக்குது. காரை இங்க நிறுத்திட்டு அவர் எங்க போயிருப்பாரு? அண்ணா அண்ணா அண்ணா, இந்த கார் ஓட்டிட்டு வந்தவரை பாத்தீங்களா? பார்க்கலையே. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நாங்களும் இந்த பக்கம் போனோம். நாங்க வரும்போது இந்த கார் தான் இங்க இருந்தது. நாங்க யாரையும் பார்க்கல. சரி, எங்க போனாருன்னு தெரியலையே. கோர்ட்டுக்கு வேற டைம் ஆயிட்டே இருக்கு. மாமா, நமக்கு துப்பாக்கி ஆதாரமா இருந்தா போதும் மாமா. அந்த துப்பாக்கி கார்ல இருக்கான்னு பாப்போம். சரி.